2025 நமக்கு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக யார் இருந்தார்னா நடிகர் விஜய் தான் இருந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். 26 பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய காமெடிகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா விஜய் பேசுகிற பேச்சுகளை பார்த்தீங்கன்னாவே காமெடியின் உச்சமாக தான் இருக்கும். பாண்டிச்சேரியில் எவ்வளோ தெரியுமா மக்கள் தொகை? 20 லட்சம் பேர் தான் மக்கள் தொகையே. நீங்கள் கூட வச்சிங்கன்னா இட்டுன்னு போனீங்களே ஒரு தலைவர், அவங்க பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இட்டுன்னு போனீங்களே, அந்த இட்டுன்னு போனவர் வந்து தேர்தலில் புசின்ற இடத்துல தேர்தல் நின்றார் அவர் ஆனந்த். அவருடைய மொத்த வாக்காளர்களே 2500 தான். தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து பாண்டிச்சேரி கொண்டு செல்கிறார். பாண்டிச்சேரி மக்களுக்கு இது நாள் வரையும் விஜய் என்ன செஞ்சிருக்காரு? தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் இது நாள் வரை என்ன செஞ்சுருக்காரு? படிக்காதவன் படத்தில் விவேக் சொன்ன மாதிரி தான் இது நாள் வரை தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எதனா செஞ்சுருக்கோமா? ஒன்றும் இல்லை. அதே தான் பாண்டிச்சேரி மக்களுக்கும் ஒன்றும் இல்லை. கூட்டம் கம்மியாகிடுச்சு, நீங்கள் எல்லாரையும் அலோவ் பண்ணுங்கள். ஒரு கியூஆர் கோடுக்கு ஒருத்தர் மட்டும் கிடையாது, 2 பேர் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். அலோவ் பண்ணணுன்னா பெண் சிங்கமாக எழுந்தாள் அந்த பெண்மணி. எழுந்தனமாக சொல்கிறாங்க, நீங்கள் 40 பேர் கொண்டது பத்தாம நீங்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, நாங்கள் என்ன வேலை செய்யணும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்த விஜயை இட்டுன்னு போங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கு பாருங்க சமூக வலைதளத்தில் அது வைரலாக பரவிட்டு இருக்கு. அங்கே நடக்கக்கூடிய அனைத்து கூட்டங்களையும் வந்து கோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அப்படின்னா எருமை மாட்டுக்குள்ள ஒரு கோடை கட்டி உள்ளே அனுப்புகிறோம், அதுவும் உள்ளே போகுது. இதெல்லாம் காமெடியின் உச்சங்க. ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து பலி எடுக்கிறார். அந்த பலியில் அவர் மச்சானை பழி வாங்குவதற்காகத்தான் இங்கே பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் இருந்த திரு விஜய் அவர்களை கொண்டு போய் பாண்டிச்சேரி நிற்க வச்சு 8 நிமிஷம் பேச வச்சுட்டு வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் நடிகர் விஜய் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு மாநாடு போட்டிருக்காரு. வெறும் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் பேசியிருக்காரு மொத்தமே. அதில் வந்து பல கேள்விகளுக்கு வந்து விட தெரியாமல் இருக்குது. பாண்டிச்சேரியில் போயிட்டு தமிழ்நாட்டோட அரசியல் பற்றி பேசுகிறாரு. பாண்டிச்சேரி வந்து மாநிலம்னு சொல்கிறாரு. பாண்டிச்சேரியில் வந்து அவரோட தொண்டர்கள் வந்து திமுகவை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோன்றாங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. பாண்டிச்சேரியில் திமுக ஆட்சியும் அமைக்கலை. இவர் எந்த அடிப்படையில் போயிட்டு அங்கே போய் சொல்கிறாரு? அது வேறு இல்லாமல் பாண்டிச்சேரியோடைய முதலமைச்சருக்கு நன்றின்னு சொல்கிறாரு, ஏன்னா காவல்துறை நல்லா பாதுகாப்பு கொடுத்ததுன்ட்டு. இவர் இங்கே 1008 இடத்துக்கு போகிறாரு, 1008 மாநாடு நடத்தினார், 1008 விஷயங்களுக்கு போகிறாங்க வர்றாங்க. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டை குறை சொல்லிக்கிட்டு பாண்டிச்சேரியில் போய்ட்டு அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்காருன்ற ஒரு செய்தி வருது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2025 வந்து முடிய போகுது. 2025 நமக்கு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக யார் இருந்தார்னா நடிகர் விஜய் தான் இருந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். 26 பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய காமெடிகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா விஜய் பேசுகிற பேச்சுகளை பார்த்தீங்கன்னாவே காமெடியின் உச்சமாக தான் இருக்கும். அதாவது தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி மாதிரி தலைவர் வந்து இந்த மாதிரி பொது வழியில் மக்களை கவர்ற மாதிரி தன்னுடைய பேச்சுக்களை தான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற வாக்குறுதிகளை கொடுக்கறத விட்டுட்டு குறை சொல்கிறதையே பொழப்பாக வச்சுக்கிட்டு ஒருத்தர் சுற்றுறார். நான் கேட்குறேன் ஒரே விஷயம், பாண்டிச்சேரி மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் திமுகவை வந்து வீழ்த்தணும்னு சொல்கிறது இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தின் உச்சம்னு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு முரண்பாடு இருக்குது. என்ன முரண்பாடுனா, பாண்டிச்சேரியில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, நீங்கள் பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்க போகிறீங்களா, தனித்து நிற்க போகிறீங்களா, இல்லை கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறீங்களா, யாரை திட்ட போகிறீங்க, யாரை வாழ வைக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு தெளிவே அவர்கிட்ட கிடையாது. ரேஷன் கடை இல்லை அப்படின்னு சொல்லி என்ஆர் காங்கிரஸினுடைய ஆட்சியை இழிவுபடுத்துகிறாரு. அப்புறம் என்ஆர் காங்கிரஸாக எனக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தது. ஆதவ அர்ஜுனா சொல்கிறார், பாண்டிச்சேரி காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு மக்கள் கற்றுக்கணும்னு. ஏண்டா பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு ஒன்றா? தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே 1 கோடி பேர் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 8 கோடி பேர் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் எவ்வளோ தெரியுமா மக்கள் தொகை? 20 லட்சம் பேர் தான் மக்கள் தொகையே. நீங்கள் கூட வச்சிங்கன்னா இட்டுன்னு போனீங்களே ஒரு தலைவர், அவங்க பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இட்டுன்னு போனீங்களே, அந்த இட்டுன்னு போனவர் வந்து தேர்தலில் புசின்ற இடத்துல தேர்தல் நின்றார் அவர் ஆனந்த். அவருடைய மொத்த வாக்காளர்களே 2500 தான். இங்கே நான் 127 வார்டில் நின்றுருக்கேன் கோயம்பேடில். அங்கே மொத்த வாக்காளர் எவ்வளோ தெரியுமா? ஒரு வார்டுக்கு 45000 வாக்காளர்கள். என்னமோ ஒரு 2000 பேர்கிட்ட ஒரு ஸ்கூல் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சுட்டு அதை வந்து பெரிய கொண்டாட்டமாக எனக்கு முழு நேரம் அரசியல் தெரியுன்றதப்ப அப்போ வந்து அடிப்படை புரிதலே இவங்களுக்கு அரசியல் இல்லை அப்படின்றது தெளிவாக இருக்கா? நீங்கள் பாண்டிச்சேரியை நீங்கள் வந்து தமிழ்நாடு எடுத்துன்னு போய் கோவாவில் கம்பேர் பண்ணுங்கள், தமிழ்நாடு எடுத்துன்னு போய் மகாராஷ்டிராவில் கம்பேர் பண்ணுங்கள், வரவேற்கிறோம். அது வந்து ஒரு அரசியல் நீதி இருக்குது, ஒரு அரசியல் நியாயம் இருக்குது.
பாண்டிச்சேரின்றது இத்தினூண்டு ஊர். அது வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்தில் கீழே இருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சா நீங்கள் சொல்கிறீங்களா, அதற்கப்புறமும் கொஞ்சம் சில ஆண்டுகள் வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழே தான் பாண்டிச்சேரி இருந்தது. வரலாறு தெரியல அவங்களுக்கு. அதற்கப்புறம் தான் நேரு தலையிட்டு அந்த நம்ம ஹைதராபாத்தில் நிஜாமை புஷ் பண்ணி எப்படி வந்து ஹைதராபாத் நம்ம வசம் வந்துச்சோ அதேமாதிரி இப்போ பிரெஞ்சுக்காரர்களை நம்ம வெளியே அனுப்பிச்சிட்டு பாண்டிச்சேரி நம்ம கையில் கொண்டு வந்தோம். ஆனால் பிரெஞ்சுக்காரர்களுக்கு என்ற ஒரு அதிகாரத்தை, பிரெஞ்சுக்காரர்களுக்கு என்ற ஒரு உறவு முறையை இன்றைய வரையும் பாண்டிச்சேரியில் நம்ம பின்பற்றுறோம். இது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பாண்டிச்சேரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த திரு ரங்கசாமி அவர்கள். இதே ரங்கசாமி ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தார். நிறைய பேருக்கு நினைவு இருக்குமா என்னன்னு தெரில. விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு 3 மாதத்தில் ரங்கசாமி வந்து விஜயை சந்திக்கிறாரா. விஜயை சந்திக்கிறப்போ ஒரு பேட்டி வருது. என்னென்னா, என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நாங்கள் போட்டியிடப் போகிறோம். நாங்கள் என்ஆர் காங்கிரஸ் பாண்டிச்சேரியுடைய நாங்கள் சுருக்கி விட மாட்டோம். நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்கள் தொண்டர்களை சந்தித்து நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்பதற்காக நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்றது இன்டைரக்டாக விஜயுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் தான் அதோடைய அர்த்தம். இப்போ விஜய் இங்கே வந்து தமிழ்நாட்டில் போட்டிடுறதுக்கு இங்கே வந்து நீ ஏன்டா எதுக்கு இவ்வளோ பெரிய கூவுறன்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? நீ எங்கே உன்னுடைய அரசியல் களம்? பாண்டிச்சேரியா? சரி, ரைட்டு, பாண்டிச்சேரி நீங்கள் அரசியல் களம். யாரை கூட வச்சுருக்க நீ? திமுகவிடம் இருந்து விடுதலை சக்தி கட்சிக்கு வந்து இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய மேலாண்மை பொறுப்பை ஒன்று கொடுத்துருக்க ஆதவ் அர்ஜுனா. இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய சொந்த மச்சான் சார்லஸ் மார்ட்டினுடைய நேரடி வாரிசு மார்ட்டின் தன்னுடைய நேரடியான மகன் தான் சார்லஸ். இவர் மருமகன். அதாவது மார்ட்டினுடைய பெண்ணை வந்து ஜிம்முக்கு வரப்போ அவர் வந்து காதல் வயப்பட்டு கட்டிக்கிட்ட ஒரு மருமகன். ஆனால் மார்ட்டினுடைய நேரடி வாரிசாக இருக்கக்கூடிய சார்லஸ் இன்றைக்கி பாண்டிச்சேரி ஃபுல்லாக நலத்திட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கார். இங்கே நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க விஜய் வந்து ரங்கசாமிக்கான போட்டி, டிஎம்கே போட்டி கிடையாது. நான் முன்னாடி சொன்னதே உங்கள் நினைவூட்ட விரும்புகிறேன். தாவேகாவினுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுனா. விஜய் வந்து சும்மா பொழுதுபோக்காக வந்து டைம் பாஸுக்கு பேசிட்டு போகிறார். தாவேகாவை இயக்குவது ஆதவ் அர்ஜுனா. தாவேகாவிற்கான மொத்த செலவையும் செய்வது ஆதவ் அர்ஜுனா. இன்றைக்கு வந்து கரூரில் 41 பேர் செத்ததுக்கு 20 லட்சம் கொடுத்தாரே, அது விஜயோட பணமா? நம்ம ஆதவ் அர்ஜுனாவோடைய சொந்த பணம். அதனால தான் அந்த 20 லட்சம் கொடுக்குற நிகழ்வுக்கு புசி ஆனந்த அனுமதிக்கல உள்ள ஆதவ் அர்ஜுனா. பொருளாளர் கோவிந்தராஜ் வந்து கத்துறான், ஆர்ன் அடிக்கிறான், என்னை உள்ளே விடுன்னு. உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. திரும்பி போயிட்டார். ஏன் தெரியுமா? இப்போ ஆதவ் அர்ஜுனமா சொன்னார், பணம் கொடுக்கறது நான், உன்னை வச்சு நீ வந்து என் பணத்தில் பேர் வாங்குதுன்னு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி விஜயும் ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான் அந்த நிகழ்வில் இருந்து ப்ரெஸ்ஸை அனுமதிக்காமல் 20 லட்சம் கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ அங்கே இருக்கக்கூடிய புதுச்சேரியில் நடக்கிற போட்டி ஒரு அதிகார போட்டி. ஆதவ் அர்ஜுனாவும் அவர் சொந்த மச்சானாக சார்லஸுக்கான அதிகார போட்டி. இந்த அரசியல் புரிதல் இங்கே யாருக்குமே தெரியல. நாங்கள் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். தாவேகாவின் தலைவர் விஜய் கிடையாது. தாவேகாவின் தலைவர் ஆதவ் அர்ஜுனா. அவருடைய சொந்த பகைக்காக பாண்டிச்சேரியில் போயிட்டு நாங்கள் காண்டூரை போனோம், நாங்கள் இங்கே தான் பெரிய லெவலாக வந்து ஆட்சி அமைக்க போகிறோம். சரி, இப்போ சார்லஸ் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே போயிட்டார். நலத்திட்ட உதவியாக செய்கிறான். கூட இருக்கக்கூடிய அந்த பாண்டிச்சேரியோடைய லாட்ரியோடைய ஏஜென்சியாக இருக்கவனை கூட சேர்த்துக்கிட்டு ஒட்டுமொத்த பாண்டிச்சேரி கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக தன்னுடைய சொந்த பணத்தை இறக்கி டெய்லி ஒரு பேசும் பொருளாக பாண்டிச்சேரியில் இருக்கிறார். இதை பார்த்தவொன்னே திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. என்ன நினைக்கிறாங்க? ஆஹா, இந்த மார்ட்டினுடைய மகன் அங்கே கால் ஊண்டிட்டானா பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா வந்துடுவான், லாட்ரி பிஸ்னஸை கொண்டு வந்துடுவான், மறுபடியும் மதுக்கடையிலெல்லாம் அவன் கையில் எடுத்துருவான், பார் ஃபுல்லாக அவன் கையில் போயிடுன்னு பயந்து நம்மளுடைய மதுக்கடை அதிபர் யார் இருக்காரு? அக்காடு ஜெகத்ரட்சன் இருக்கார். அவரை தூக்கி பாண்டிச்சேரியில் போட்டு ஒரே விஷயம் சொல்லிட்டாங்க, பாண்டிச்சேரியில் நீங்கள் தான் சிஎம் வேட்பாளர் ஃபார் டிஎம்கே, இறங்கி வேலை செய்யுங்கன்னா இன்றைக்கு ஒன்றியிலிருந்து மாவட்டத்திலேருந்து மாநிலத்திலேருந்து ஃபுல்லாக இறங்கி ஜெகத்ரட்சகன் தன்னால் பணிகளை செய்து பாண்டிச்சேரியில் எப்படின்னா திமுக காலுன்ற வைக்கணும் அவர் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் அங்கு சார்லஸ் வெற்றி பெறக்கூடாது, தன் மச்சான் எப்படியும் அதில் வந்து பாண்டிச்சேரியில் கால் ஊனக்கூடாதுன்னு விஜயை தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து பாண்டிச்சேரி கொண்டு செல்கிறார். பாண்டிச்சேரி மக்களுக்கு இது நாள் வரையும் விஜய் என்ன செஞ்சிருக்காரு? தமிழ்நாடு மக்களுக்கு விஜய் இது நாள் வரையும் என்ன செஞ்சிருக்காரு? படிக்காதவன் படத்தில் விவேக் சொன்ன மாதிரி தான் இது நாள் வரையும் தமிழ்நாடு மக்கள் நம்ம எதனா செஞ்சுருக்கோமா?
ஒன்றும் இல்லை. அதே தான் பாண்டிச்சேரி மக்களுக்கும் ஒன்றும் இல்லை. எழுதி வச்சதை படித்தோம், 8 நிமிஷம் முடித்தோம், கிளம்பிட்டோம், முடிஞ்சிருச்சு. இது ஒரு மாநாடு, இது ஒரு பொதுக்கூட்டம். இதற்காக அங்கே இருக்க விசிலடிச்சாங்குச்சிகள் வந்து அவங்க மூஞ்சை பார்த்து சென்றிருக்கின்றன. இது ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு பொதுக்கூட்டம். இந்த இடத்துல இந்த ஜால்ஜாப் வேலையை புசி ஆனந்த் பார்க்குறாரு. என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, QR கோடு இருக்கவங்க மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ண முடியும், அதுவும் ஒரு QR கோடுக்கு ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தான் அலோடுன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. இத்தனை பேர் தான் வரணும், கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, பெரியவங்க வரக்கூடாது, நோய்வாய்ப்பட்டவங்க வரக்கூடாது, குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து எவனும் வரக்கூடாது, பாண்டிச்சேரி ஆளுக்கு மட்டும்தான் வரணும்னு சொல்லி இவ்வளோ நிபந்தனைகளோடு தான் அந்த உப்பளத்தில் அவங்க மீட்டிங் போகிறதுக்கான அனுமதியை பாண்டிச்சேரி அரசு கொடுக்குது. பாண்டிச்சேரி அரசு இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய இஷா சிங்னு ஒரு பெண் அதிகாரியை இவர் வழக்கம் போல் கரூரில் பண்ண சீன் மாரி போய் புசி ஆனந்து ஒரு சீன் போடுறாரு. உள்ளே புந்து என்னவா சொல்கிறாரு, கூட்டம் கம்மியாகிடுச்சு, நீங்கள் எல்லாரையும் அலோவ் பண்ணுங்கள், ஒரு QR கோடுக்கு ஒருத்தர் மட்டும் கிடையாது, 2 பேர் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். அலோவ் பண்ணணுன்னா பெண் சிங்கமாக எழுந்தாள் அந்த பெண்மணி. எழுந்தனமாக சொல்கிறாங்க, நீங்கள் 40 பேர் கொண்டது பத்தாமல் நீங்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, நாங்கள் என்ன வேலை செய்யணும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்த விஜயை இட்டுன்னு போங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கு பாருங்கள் சமூக வலைதளத்தில் அது வைரலாக பரவிட்டு இருக்கு. ஒரு பெண் சிங்கமாக அந்த பெண் சிங்கம் கர்ஜித்து இருக்கிறது. இங்கே கரூரில் பண்ண மாதிரியே அங்கே பாண்டிச்சேரியில் கூட்டம் சேரல. ஏன்னா கரூரில் அப்படி தான் பண்ணாங்க, கூட்டம் வரல, இன்னும் கொஞ்சம் தூரம் வெயிட் பண்ணுவோம், கூட்டம் வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், கூட்டம் வரல, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி 41 உயிரை தின்னுட்டீங்களேடா பாவீங்களா, 41 பேரை சாவடிச்சிட்டிங்களேடா பாவீங்களா. நீங்கள் 41 பேரில் வந்து நீங்கள் 20 லட்சம் கொடுத்தா அந்த உயிரை கொடுக்குறீமா, அந்த மனசாட்சி இன்னும் கூட உறுத்தலையே. நீங்கள் மேடை ஏறணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முதல் வேலை அந்த 41 பேருக்கு அஞ்சலி செலுத்திருக்கணும். நீங்கள் உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் மறந்துட்டீங்க. ஏன்னா செத்தவன் அவங்க அப்பனா மாமனா மச்சானா, பாவம் அப்பாவியாக வேடிக்கை பார்த்து வந்த பச்சிலம் குழந்தைகளை தின்னுட்டு நீங்கள் பொது மேடையில் வந்து வெக்கம் இல்லாமல் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறீங்க. இதோட ஒரு கேவலம் எங்கடா இருக்கா? உங்கள் மனசாட்சி உறுத்தலை? உங்களுக்கு வந்து தான் மக்களை சந்திக்க போகிறோன்ற ஒரு பயம் உங்களுக்கு வரலை? அதை தான் அந்த பெண் சிங்கம் கர்ஜித்து இருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே 40 பேரை கொண்டுட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. திருப்பியும் வந்து இந்த புதுச்சேரியில் உங்கள் ஆர்டரத்தை காட்டாமல் உங்கள் தலைவரை இட்டுன்னு போங்க அப்படின்னு தெளிவாக கர்ஜித்து இருக்கார். இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, பட்டும் திருந்தாத ஒரு கட்சி இருக்குன்னா அது தாவேக்கா தான். பரதா இந்த பெண்மணி வந்து எகிரி குதிக்குது, அதை பார்த்து மற்ற பெண்மணிகளை எதிர்குறிக்கிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய அனைத்து கூட்டங்களையும் வந்து கோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும், அப்படின்னா எருமை மாட்டுக்குள்ள ஒரு கோடை கட்டி உள்ளே அனுப்புகிறான், அதுவும் உள்ளே போகுது. இதெல்லாம் காமெடியின் உச்சங்க. விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சுங்க, கடந்த கால வரலாறை விஜய் தெளிவாக படிக்க வேண்டும். எதிர்கால அரசியல் எப்படி இருக்குன்றது ஒன்று புரிதல் முதல்ல அவருக்கு ஃபஸ்ட்டு வேணும். ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்ததை வாந்தி எடுத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சை பார்த்து உலகமே சிரிக்குதுங்க. யூனியன் பேச போய் மாநிலன்றீங்க, ரேஷன் கடைகள் இல்லைன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச செய்தி. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தினோட ரேஷன் அட்டைதாரருக்கும் மாசமான 1000 ரூபாய் உரிமை தொகை ரங்கராஜ அரசாங்கம் கொடுக்குறாங்க. மத்திய அரசு ரேஷன் கடைகளுக்கான பெனிஃபிட்ஸை அவங்க நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துறாங்க. இந்த புரிதல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி, இவ்வளோ பேசுகிறாரு திரு விஜய் அவர்கள். நான் கேட்குறேன், யூனியன் டெரிட்டரியாக இருக்குது பாண்டிச்சேரி, மாற்று இல்லை, அதை தனி மாநிலமாக அறிவிக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. இதனால் வரையும் நேரடியாக பாண்டிச்சேரியை அதிக மூலம் ஆண்ட கட்சி எந்த கட்சி? நீங்கள் இன்றைக்கு உறவு வைக்க துடிக்கிறீர்களே அந்த காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு ஆள்றது என்ஆர் காங்கிரஸ்லேருந்து வந்தவர் தான். வைத்தியலிங்கம்லேருந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரு தடவை 2 தடவை தான் ஆண்டிருக்காங்க. மற்றபடி அதை ஆண்டது எல்லாமே காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி ஏன் நீ பொதுவெளியில் வாயை திறக்க மாட்டேன்ற? பிரவீன் சக்கரவர்த்தி என்ன கொடுக்குறாரு உங்கள்கிட்ட? ஏதோ பணத்தை கொடுக்குறாரா, இல்லை வேற எதனா ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரா? 75 சீட்டு எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் தான் தமிழ்நாட்டோட சிஎம்ன்ற போய் வாக்குறுதியை கொடுத்து உங்களை மயக்க வச்சிருக்காரா? நீ நீட்டை நீக்கணுன்ற, நீட்டை யாரா கொண்டு வந்தது? காங்கிரஸ், அதை சொல்லு. கச்சத்தீவை மீட்டுன்ற, கச்சத்தீவை கொடுத்தது யாரு? காங்கிரஸ், அதை சொல்லு. இங்கே யூனியன் டெரிட்டரி நீங்கள் வந்து பாண்டிச்சேரி இருக்குன்னா கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக காங்கிரஸ் தான் அதை ஆண்டுச்சு. அப்போ வந்து காங்கிரஸ் இதை செய்யலைன்ற சொல்கிறதுக்கு உனக்கு துணிவு இருக்கா, தில் இருக்கா? எந்த வரலாறுன்னு தெரியல. எல்லாரும் வந்து என்ன தற்கொலைன்னு சொன்னவொன்னும் கோவப்படுறீங்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு தற்கொலை பேச்சாளர் தான். தற்கொலையாக தான் உங்களுடைய பேச்சு இருக்குது. எதனா ஒரு அரசியல் புரிதல் இருக்கா? எத்தனை ஒரு அரசியல் உங்களுக்கு சுற்றி இருக்க ஆட்கள்னாச்சும் ஒரு புரிதலான ஆட்கள் வச்சுருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும். தயவு செய்து திரு விஜய் அவர்களே, வரலாறை படிங்கள். எதிர்காலத்தில் எப்படி அரசியல் இருக்குன்னு தீர்மானியுங்கள். கொடுத்து வச்சதை வாந்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் படம் கிடையாது. ஷார்ட்டு ஓகே, கேமரா ஆக்ஷன், நடிச்சு முடிச்சோன்னா எடிட்டர் ஒருத்தர் வருவான், டைரக்டர் வருவான், ஃபோட்டோகிராஃபி ஒருத்தர் வருவான், டான்ஸ் மாஸ்டர் வருவான். அவன் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோர்வையாக்கி அது ஒரு படமாக்கி மேலே போட்டு ஹிட் ஆகிட்டு நீ பேர் வாங்கிட்டு போகிற. அந்த மாதிரி அரசியலில் வாங்க முடியாது. களத்தில் இறங்கி வேலை செய்யணும். களத்தில் இறங்கி வேலை செய்கிற
அறிவார்ந்த சிந்தனை உனக்கு இருக்கணும். உங்களுக்கு அறிவார்ந்த சிந்தனை இருந்தால் தான் உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் அரசியல் புரிதலும் அறிவார்ந்த சிந்தனை இருக்கும் நாங்கள் நம்புவோம். புசி ஆனந்த் போன்றவர்களும் ஆதவஜனா போன்ற ஆட்களை வைத்துக்கொண்டு தன் சுயநலத்துக்காக தாவேக்காவை ஆதவர்ஜுனா தொடர்ந்து பலியிடுகிறார். அந்த பலியில் அவர் மச்சானை பழி வாங்குவதற்காகத்தான் இங்கே பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் இருந்த திரு விஜய் அவர்களை கொண்டு போய் பாண்டிச்சேரி நிற்க வச்சு 8 நிமிஷம் பேச வச்சுட்டு வந்திருக்கார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.